இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. அண்ணாவுக்கு பானுமதி, உதயநிதிக்கு திரிஷா, இரண்டு பேரையுமே அவமானப்படுத்திய கட்சி திமுக. அவர் ஒரு படம் எடுக்கிறாரு, படத்தில் அண்ணா கதவசனம். அப்போ பானுமதிகிட்ட பாலியல் சிண்டலில் ஈடுபடுறார் அண்ணாதுரை. அந்த அம்மா அவ்வளோ கோபக்காரி, அவ்வளவு கோபக்காரி. நீங்கள் கேமராவை முகத்துக்கு நேரம் தான் வைக்கணும், முகத்துக்கு நேரம் வைக்காமல் உடலில் எந்த பாகத்தையும் காட்டக்கூடாது. பானுமதி உங்களுக்கு என்ன சண்டை? பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல அப்படின்னு என்ன, ஒரு விபச்சாரின்னு அர்த்தம். நான் அந்த மாதிரி ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு, ஆமா அண்ணாதுரை வச்சாரு. இப்ப விஜய் விமர்சனம் வச்சா உதயநிதி கலந்து கொண்டு அதே இடம் தான். உதயநிதி என்ன சொல்றாரு, காவிரிக்கு தண்ணி விடணும்னா இவர் எங்கேயோ தண்ணி விட்டுட்டு இருக்காருன்னு கீழே இருக்கிறவன போன திரிசா கத்த சொல்றான். இவ்வளவு வக்கரம் பிடித்த பதில். இப்போ அந்த அந்த புத்தி இன்னும் போகலை. கருணாநிதிக்கும் போகல, ஸ்டாலினுக்கும் போகல, உதயநிதிக்கும் போகலை. இதற்கு ஒரே தண்டனை, தமிழ்நாடு முழுக்க தாவேக்காவினர் 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடுத்தால் உதயநிதியை குண்ட சட்டத்தில் அடைக்கலாம். இது பாலியல் ஹராஸ்மெண்ட். திரிஷாவை பற்றி பேசுவார், உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அது ஒரு பப்ளிக்கான பிளேஸ் இருக்கும்போது, ஒரு ஸ்டேஜ்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன் கட்சிக்கு 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான், 1 கோடி பேருக்கு நீ செய்யற மரியாதை அது? திரிஷா நடிகை இல்லாதவரோ ஒரு பெண், அந்த பெண்ணை நீ பாலியல் ரீதியாக கொச்சைப்படுத்துவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? எந்த கான்ஸ்டிடியூஷன் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? மாதிரி பார்க்கும்போது முன்னாடியே நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கு துபாயில உதயநிதி அவர்கள் ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு இவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டா ஒரு திருக்குறள் போடுறதுக்கான காரணம் என்ன? காரணம் கேட்டீங்கன்னா உதயநிதி அதை ஏமாத்திருப்பார். ஓகே, அதையோ நீங்க தொழிலதிபர் என்ன பண்ணுவான், ஒரு நடிகை பழக்கமாயிரும், ஒரு கார் வாங்கி கொடுப்பான், பெரிய கார், 1 கோடி ரூபாய்க்கு கார். அந்த அம்மா கார் ஓட்டிகிட்டே இருக்கு, டிரைவர் ஓட்டிகிட்டே இருப்பான். பாவம், அதுக்கெல்லாம் பேக்குங்க, ஒன்றும் தெரியாது. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஓகே சார், இப்போ அடுத்ததாக பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க சார். ஸோ அவர் ஒரு ஸ்டேஜில் ஒரு ஸ்பீச் சொல்லும் போது நிறைய தகாத வார்த்தைகளை சொன்னதாகவும் அது எங்கள் தமிழ்நாட்டு மீடியாவில் மட்டும் இல்லை, நார்த் சைடில் இருந்து எல்லா மீடியாஸுமே ஃபுல்லாக அந்த நியூஸ் தான் சார் போயிட்டுருக்கு. ஸோ அங்கே என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்? அம்மா, இந்த தஞ்சாவூர் கூட்டத்தில் 1967 அண்ணா திமுகவை ஸ்தாபித்தவர் அண்ணா. அந்த அண்ணாதுரையிடம் கேட்கப்பட்ட அதே கேள்விதான் அன்னைக்கு யாருன்னா பானுமதி, இன்னைக்கு திரிஷா. அண்ணாவுக்கு பானுமதி, உதயநிதிக்கு திரிஷா, இரண்டு பேரையுமே அவமானப்படுத்திய கட்சி திமுக. நீங்கள் அண்ணாதுரை ஒரு படத்துக்கு கதாவாசல் எழுத போயிருக்காரு. படத்தினுடைய தயாரிப்பாளர் NS கிருஷ்ணன், பழைய நடிகர். NS கிருஷ்ணன் வீடு தான் இப்போ சிவாஜி அண்ணன் இல்லை, 40,000 விற்றுட்டு போயிட்டார். அப்படி ஒரு மிகப்பெரிய வள்ளல்லாம் அவரை தான் சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கிட்ட இருந்தால் வள்ளல் குழந்தை கற்றுக்கிறார். NS கிருஷ்ணன் 40,000 விற்ற வீடு. அவர் ஒரு படம் எடுக்கிறாரு, படத்தில் அண்ணா கதவசனம். அப்போது பானுமதிகிட்ட பாலியல் சிண்டலில் ஈடுபடுறார் அண்ணாதுரை. அந்த அம்மா அவ்வளோ கோபக்காரி, அவ்வளவு கோபக்காரி. நீங்கள் கேமராவை முகத்துக்கு நேரம் தான் வைக்கணும், முகத்துக்கு நேரம் வைக்காமல் உடலில் எந்த பாகத்தையும் காட்டக்கூடாது. யாருடைய கொள்கை? பானுமதி கொள்கை. திருமணம் முடிந்தவரை தான் அந்த அம்மா சினிமாக்கே வருது, உரைச்சி பார்த்து அடிக்கும். அப்படி ஒரு ஆளுமையில் அந்த ஃபீல்டு இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ அண்ணா பானுமதியினுடைய காலனியால் தாக்கப்படுகிறார். அதோட NSK சொல்லிடுறாப்பா, உன்னை வச்சு கதவசல் படம் ஓடும், ஆனால் அந்த அம்மா நடிக்கலினா படம் ஓடாது, கிளம்புன்றாங்க.
அதோட அவமானத்தோடு கிளம்பி போனவர் தான் அண்ணாதுரை. தஞ்சாவூர் கூட்டத்தில் கேட்குறாங்க, இவரே சீட் எழுதி கொடுத்து கேட்குறாரு கட்சிக்காரங்கிட்ட. எவ்வளோ கேவலமான மனிதர் பாருங்கள் அண்ணாதுரை. பானுமதி உங்களுக்கு என்ன சண்டை, பானுமதி படிதாண்டா பத்தினியும் அல்ல அப்படின்னு என்ன ஒரு விபச்சாரின்னு அர்த்தம். நான் அந்த மாதிரி ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு ஆமா அண்ணாதுரை வச்சாரு. ஓகே, இப்போ விஜய் விமர்சனம் வச்சா உதயநிதி கலந்து கொண்ட அதே இடம் தான். ஓகே, நான் முற்றும் துறந்த முனிவனும் அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ விபச்சாரி, நான் வாய்ப்பு கிடைச்சா விட மாட்டேன். இதானே அது பதில். இதுக்கு பேர் அண்ணாதுரையா? அயோக்கிய பயலுக்கு பேர் அண்ணாதுரை. இப்போ இதுதான் அன்னைக்கு நடந்தது. இப்போ விஜய் பற்றி என்ன சொல்கிறாரு, உதயநிதி என்ன சொல்கிறாரு, காவிரிக்கு தண்ணி விடணும்னா இவர் எங்கேயோ தண்ணி விட்டுட்டு இருக்காருன்னு கீழே இருக்கிறவன போன திரிசா கத்த சொல்கிறான். இவ்வளவு வக்கரம் பிடித்த பதில் இல்ல சார். அங்க வந்து அத்தனை மக்கள் இருக்காங்க, ஓப்பனா இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாருன்னா நம்ம எது பேசினாலும் வந்து யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டான்றாங்க தைரியத்துல தானே சார். ஆமா, நீங்க கருணாநிதி குடும்பமே ஒரு தேவதாசி குடும்பம், புட்டுக்கட்டுகிற குடும்பம். இந்த புட்டுக்கட்டுகிற பழக்கத்தை ஒழித்தவர் தந்தை பெரியார். எப்படின்னா ராஜாஜி இதை ஒழிக்கவே கூடாது, புட்டுக்கட்டுற பெண்கள் கடவுளுக்கு சேவை செய்கிற பெண்கள், அதனால் அதை ஒழிக்கவே கூடாதுங்கிறார். அப்போது முத்துலட்சுமி ரெட்டி தான் பெரியார்ட்ட வந்து அந்த அம்மா கேட்குறாங்க, இப்படி சொல்கிறார அந்த தொழில் தொடரணுமான்னு கேட்குறாங்க. கருணாநிதி குடும்பம் தொடருது. அதை கருணாநிதி குடும்பம் உட்பட அத்தனை பேரையை காப்பாற்றியவர் அன்னைக்கு தந்தை பெரியார். அப்போ பெரியார் சொன்னார், ஆமாம் தொடரணும், அது இருக்கு, அது எடுக்கக்கூடாது. இதுவரை நம்ம குடும்பத்து பெண்கள் அந்த இறைப்பணியை செய்தார்கள், புட்டுக்கட்டுற தொழிலை, தராசி தொழிலை செய்தார்கள், இனிமேல் பார்ப்பன பெண்கள் செய்யும். யார் சொன்னது? பெரியார். அதுக்கு பிறகுதான் ராஜாஜி வீட்டு பெண்களை போய் தேவதாசி இருப்பாங்க, பார்ப்பன பெண்களை போய் தேவதாசியாக இருப்பாங்க. அப்போது அதை முற்றுமாக ஒழித்தவர் தந்தை பெரியார். இல்லைன்னா கருணாநிதி குடும்பம் இன்னும் என்னவா இருக்கணும்? தேவதாசிகளாக தான் இருக்கணும். இப்போ அந்த அந்த புத்தி இன்னும் போகலை. கருணாநிதிக்கும் போகலை, ஸ்டாலினுக்கும் போகலை, உதயநிதிக்கும் போகலை. இதற்கு ஒரே தண்டனை, தமிழ்நாடு முழுக்க தாவேக்காவினர் 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை தொடுத்தால் உதயநிதியை குண்ட சட்டத்தில் அடைக்கலாம். குறைந்தபட்சம் குண்ட சட்டத்தில் 6 மாத காலம் சிறையில் அடைபட்டு கிடந்தால்தான் அரசியல் வாழ்க்கைக்கு நீ தகுதியானவன். இன்னைக்கு எப்படியும் வந்து ரிலீஸ் ஆயிடுவாங்களா சார்? இன்னைக்கு ஆமா, நீங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நீங்க திமுகவினுடைய சட்ட பிரிவு அட்டென்ஷன் வைக்கப்பட்டிருக்கு, தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்? மக்கள்கிட்ட அடித்த பலாயிரம் கோடி பணம் கொள்ள இவர்களை சட்டத்தின் முன் குற்றவாளியிலிருந்து தப்ப வைத்து விடுவார்கள். அது அல்ல. உண்மையாகவே நான் சொல்கிறேன், சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமாருக்கு சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க இந்த உதயநிதி மேலே இது புகார் கொடுத்தா ஒரு 500 வழக்கு தொடுக்கலாம். 500 வழக்கு தொடுத்தால் குண்ட சட்டத்தில் அடை வைக்கலாம். 6 மாதம் அவர் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய இடம் இது, சிறைச்சாலை. அதை செய்யலினா நிர்மல்குமாராக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, அரசியலுக்கு இவர்கள் லாய்க்கில்லை என்றுதான் அர்த்தம். ஓகே சார். அதே மாதிரி வந்து உதயநிதி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து, நான் பேசுனதை வந்து அப்படியே வந்து இவங்க போடலை, ஏதோ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி அவங்களா ஒரு இதுவை வந்து போட்டுட்டாங்க, நான் பேசுனதை வந்து ஃபுல்லா சோஷியல் மீடியால போடவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா குற்றவாளிகளுமே கொலை குற்றவாளி என்னைக்காவது கொலை ஒத்துக்கிறானா? இல்லை. நீ விதிட்டு போய் என்ன சொல்ல, ஐயா மயிலாடு அந்த கொலை நடந்த போது நான் கும்முடி மூடியில் இருந்தேன் தான் சொல்லுவான். கொலை நடந்தது கோடம்பாக்கமாக இருக்கும், நான் 3 நாள் கும்முடி மூடி பக்கம் தாயா இருந்தேன் மயிலாடு, அந்த கொலைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்க குற்றவாளி, அப்படி தான் சொல்லுவான். அதே போல் அந்த குற்றவாளி எனக்கு அதுக்கு சம்மந்தம் சொல்லவே இல்லை. ஏன்னா இது வந்து பாலியல் ஹராஸ்மெண்ட். திரிஷாவை பற்றி பேசுவார், உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அது ஒரு பப்ளிக்கான பிளேஸ் இருக்கும்போது, ஒரு ஸ்டேஜ்ல ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. உனக்கு என்ன தகுதி இருக்கு? உன் கட்சிக்கு 1 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்கான், 1 கோடி பேருக்கு நீ செய்யற மரியாதை அது? திரிஷா நடிகையோ நடிகை இல்லாதவரோ ஒரு பெண், அந்த பெண்ணை நீ பாலியல் ரீதியாக கொச்சைப்படுத்துவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? எந்த கான்ஸ்டியூஷன் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? அப்போ 100க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட வேண்டும். அதன் அடிப்படையில்
குண்ட சட்டத்தில் அடைக்கப்பட வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த கருத்து. சொல்லுங்க. ஓகே சார், இப்போ வந்து உதயநிதி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த அரெஸ்ட்டை தொடர்ந்து வந்து நிவேதா பெத்ராஜ் அவர்கள் வந்து ஒரு திருக்குறள் போட்டிருக்காங்க சார், அது பார்த்தீங்களா? பார்த்தேன். அந்த பெண்ணுக்கு என்னுடைய ராயல் சல்யூட். ஏன்னா புறங்கூறி பொய்த்துயர் வாழ்தலின் சாதல் அரங்கூறும் ஆக்கம் தரும். அதாவது அது என்ன அதுக்கு பொருள்னா, பிறரை பற்றி புறங்கூறி பொய் சொல்லி வாழ்வதை விட சாவதே மேல், மரணமடைவதே மேல். அப்படி வாழ்வதை விட நற்பெயர் பெற்று அறத்துடன் வாழ்ந்து அடையும் வாழ்க்கையே சிறந்தது. நீ யாரை பற்றி புறங்கூறாத, யாரை பற்றியும் புறங்கூறாத. அறங்கூறி வாழ்வது தான் சிறந்த வாழ்க்கையை தவிர புறங்கூறி வாழ்வது வாழ்க்கை அல்ல, அது சாதலே மேல். செத்து போயலாங்குது. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண் இன்னொரு பெண்ணுக்கு பின்னால் நிற்பது என்பது நிவேதா பெத்ராஜ், அதாவது திரிஷாவுடைய மனம் ரொம்ப கலங்கி இருக்கும். அதனால நிவேதா பெத்ராஜ் திரிஷாவுக்கு ஆதரவாக இதை சொல்லியிருக்கு. இதை பார்த்தாவது உதயநிதி புரிந்து கொள்ள வேண்டும் சார். அதே மாதிரி பார்க்கும்போது முன்னாடியே வந்து நிவேதா பெத்ராஜ் அவர்களுக்கு வந்து துபாயில வந்து உதயநிதி அவர்கள் ஒரு வீடு வாங்கி கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் தான் போயிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ திடீர்னு வந்து இவங்க இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டா ஒரு திருக்குறள் போடுறதுக்கான காரணம் என்ன? காரணம் கேட்டீங்கன்னா உதயநிதி அதையும் ஏமாத்திருப்பார். ஓகே, அதையும் நீங்க தொழிலதிபர் என்ன பண்ணுவான், ஒரு ஒரு நடிகை பழக்கமாயிரும், ஒரு கார் வாங்கி கொடுப்பான், பெரிய கார், 1 கோடி ரூபாய்க்கு கார். அந்த அம்மா கார் ஓட்டிகிட்டே இருக்கு, டிரைவர் ஓட்டிகிட்டே இருப்பான். பாவம் அதுக்கெல்லாம் பேக்குங்க, ஒன்றும் தெரியாதுங்க, ஓட்டிகிட்டே இருப்பான். ஒரு வருஷம் கழிச்சு எல்லா ஆசை 60 நாள் மோகம் பூரா முடிஞ்ச பிறகு காரை டிரைவர் ஓட்டிகிட்டு போயிடுவான். காரை டிரைவர் ஆமாம். உண்மையாகவே என்ன பண்ணணும்னா, அந்த காரை ஆர்சி புக்கில் அந்த நடிகை பேரில் இருக்கணும். அப்போ தான் அந்த காரை அந்த நடிகைக்கு சொந்தமாக இருக்கும். இவர் அந்த நடிகைக்கு சொந்தக்காரர், அந்த நடிகை இவருக்கு சொந்தம். ஆனால் கார் யார் பேரில் இருக்கும்? அந்த இதே கதை தான். நீங்க துபாயில ஒரு 5 கோடி ரூபாய்க்கு பெரிய பண்ணை வீடு வாங்கி கொடுத்துருக்கலாம். பண்ணை வீடு யார் பேர்ல இருந்திருக்கும்? அப்போ வந்து அது உதயநிதி அவர்கள் பேர்ல தான். ஆமா, எல்லா தொழிலதிபர்களுமே இந்த பெண்களை, அப்பாவி பெண்களை நீங்க பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ணுவான், கருவேப்புள்ள மாதிரி சக்கையை தூக்கி வெளியே போட்டுருவான். அதுல தான் அந்த அம்மா கோபம், நீ செத்து போடாங்குது, என்ன ஏமாத்திட்ட. சொந்த கோபம் தான் இப்ப திருக்குறளா மாறிடுச்சு. ஓகே சார், நிறைய விஷயங்களை இன்னைக்கு எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி. நன்றி, வணக்கம்.